மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும். மாற்றுக்குறை போதி தருமன் உருவாக்கிய மாபெரும் இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை கட்டி காத்து இந்த இயக்கத்தை ஆட்சியில் அமர வைத்து அழகு பார்த்தவர் மக்களால் நான் மக்களுக்காகவே நான், உங்களால் நான் உங்களுக்காகவே நான் என்று வாழ்ந்தவர் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். இவர்கள் வழியில் இன்றைக்கு கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சர் புரட்சி தமிழர் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் இன்னைக்கு அவருடைய நல்ல ஆலோசனைக்கிணங்க அவருடைய ஆணையை ஏற்று கழகத்தினுடைய 53வது ஆண்டு விழா மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மிக பிரசித்தி பெற்ற இந்த ஓப்லா படித்துறை கழகத்திற்கு முக்கிய மாற்றங்கள் ஏற்படுத்திய நிகழ்வு இந்த கூட்டத்திற்கு பிறகு நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கூட்டம் தான் இந்த கூட்டம். இன்றைக்கு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மாநகர் மாவட்ட கழக பொருளாளர், போட்டோவுக்கும் பாராட்டக்கூடிய அன்பு சகோதரர் அருமை தம்பி முன்னாள் மாவட்ட உறுப்பினர் தம்பி குமார் அவர்களே, மாவட்ட கழக 1ஆம் பகுதி கழக செயலாளர் முன்னிலை வைத்து சிறப்பித்திருக்கின்ற அருமை தம்பி செந்தில்குமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற போற்றுவதற்கும் பாராட்டுவதற்குரிய பகுதி கழக செயலாளர்கள் தம்பி கலைச்செல்வன் அவர்களே, அன்பு சோதரர் முத்துகிருஷ்ணன் அவர்களே, அன்பு சோதரர் மூக்குரான் அவர்களே, ஜோசப் தன்சலாஸ் அவர்களே, அருமை தம்பி மாவட்ட உறுப்பினர் பகுதிச் செயலாளர் SMT ரவி அவர்களே, பகுதிச் செயலாளர் தம்பி தங்கப்பாண்டியன் அவர்களே, அன்பிற்குரிய மாமன்ற உறுப்பினர் பகுதிச் செயலாளர் கருப்பசாமி அவர்களே, அருமை தம்பி முத்துவேல் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் பகுதிச் செயலாளர் KR சத்தன் அவர்களே, பறவை பேரூராட்சியுடைய முன்னாள் சேர்மன், பறவை பேரூர் கழகத்துடைய செயலாளர் சகோதரர் ராஜா அவர்களே, பகுதிச் செயலாளர் KVK கண்ணன் அவர்களே, கணேசன் அவர்களே, பகுதிச் செயலாளர் பாஸ்கரன் அவர்களே, நாட்டாமை அசோகன் அவர்களே, தம்பி அண்ணா நகர் MN முருகன் அவர்களே, அன்பிற்கினிய பகுதிச் செயலாளர் மகேந்திரன் அவர்களே, பகுதிச் செயலாளர் ஞானசேகரன் அவர்களே, ஜெயபாண்டி அவர்களே, ரவிராஜ் அவர்களே, தளபதி மாரியப்பன் அவர்களே, அன்பிற்கினிய அன்பு சகோதரர் MC ராமச்சந்திரன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற மாவட்ட கழக பொறுப்பாளர்கள், மாநகர் மாவட்ட அவைத்தலைவரும் கழக செய்தி தொடர்பாளரும் மேனாள் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் அண்ணாதுரை அவர்களே, அனைத்துடைய எம்ஜிஆர் மன்றத்துடைய துணை செயலாளர்
அன்பு சோதரர் எம்.எஸ். பாண்டியன் அவர்களே, மாநகர் மாவட்ட கழக துணை செயலாளர் அன்பிற்கினிய அன்பு சோதரர் வில்லாவரம் ராஜா அவர்களே, மருத்துவ நிலைய மாநில இணைச் செயலாளர் டாக்டர் சரவணன் அவர்களே, எம்ஜிஆர் மன்றத்துடைய செயலாளரும் பகுதிச் செயலாளருமான அருமை தம்பி எஸ்.சி. ஜெயபாலன் அவர்களே, மதுரை மாநகராட்சியுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞருடைய செயலாளரும் பகுதிச் செயலாளருமான தம்பி சோலைராஜா அவர்களே, மாவட்ட மாணவனுடைய செயலாளர் தம்பி பார்த்திபன் அவர்களே, முன்னாள் மண்டல தலைவர் மாநகராட்சியுடைய மன்றத்துடைய கழகத்துடைய மன்ற துணைத் தலைவர் சண்முகவல்லி அவர்களே, முன்னாள் மேயர் திரவியம் அவர்களே, அருமை தம்பி சக்திமோகன் அவர்களே, அண்ணா தொழிற்சங்க பேரவையுடைய மாவட்ட செயலாளர் தம்பி சக்தி விநாயகர் பாண்டியன் அவர்களே, அன்பிற்கினிய பகுதி செயலாளர் தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய மண்டல இணைச் செயலாளர் மாமன்ற உறுப்பினர் மாணிக்கம் அவர்களே, வழக்கறிஞர் பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, அருமை தம்பி பாசறையினுடைய பொறுப்பாளர் விநாயகமூர்த்தி அவர்களே, மகளிரணி செயலாளர் சுகந்தி அசோக் அவர்களே, அன்பிற்கினிய அமைப்பு சாரா ஓட்டுநருடைய மாவட்ட பொறுப்பாளர் திருமுருகன் அவர்களே, மீனவரணியுடைய பொறுப்பாளர் திடீர்நகர் பாலா ராமச்சந்திரன் அவர்களே, அருமை தம்பி நீதிகாந்த் அவர்களே, மருத்துவனுடைய மாவட்ட செயலாளர் அஜய்குமார் அவர்களே, கலைப்பிரிவுடைய மாவட்ட பொறுப்பாளர் செல்வகுமார் அவர்களே, மாநில எம்ஜிஆர் இளைஞருடைய இணைச் செயலாளர் முகமது ரபீக் அவர்களே, பிஆர்சி போக்குவரத்து மண்டலத்துடைய செயலாளர் மகாலிங்கம் அவர்களே, வழக்கறிஞர் பிரிவுடைய மாநில துணை செயலாளர் இனிய இளவல் சந்திரன் அவர்களே, அன்பிற்கினிய விவசாயியுடைய மாநில இணைச் செயலாளர் சீதாராமன் அவர்களே, பாசனையுடைய மாநில துணை செயலாளர் சீகா அவர்களே, மாவட்ட கழக இணைச் செயலாளர் குமுதா அவர்களே, துணை செயலாளர் இந்திரா அவர்களே, அன்பு சோதரர் சாரதி அவர்களே, பாசறை செந்தில் அவர்களே, தம்பி மாமநாடு அவர்களே, வி.கே.ஆர். சேகர் அவர்களே, இந்த மாபெரும் கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பு செய்திருக்கின்ற வட்டக்கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, மாமன்ற உறுப்பினர்களே, கழக சார்பணி நிர்வாகிகள், எம்ஜிஆர் மன்றம், புரட்சித் தலைவர் அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, இளைஞர் மற்றும் இளமங்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, அண்ணா தொழிற்சங்க பேரவை, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி, சிறுபான்மை பிரிவு நலப்பிரிவு, மீனவர் அணி, இலக்கிய அணி, மருத்துவ அணி, வழக்கறிஞர் பிரிவு, கலைப்பிரிவு, வர்த்தக அணி மற்றும் கழக கிளை நிர்வாகிகளே, தொண்டர்களே, அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த இனிய நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய துறை செந்தில் அவர்களே, அன்பிற்கினிய நல்லாற்று நடராஜன் அவர்களே, வியக்கத்தக்க வகையில் இங்கே அற்புதமாக உரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற திரைப்பட நடிகையும் கழக மகளிரணி துணை செயலாளருமான காயத்ரி ரகுராம் அவர்களே, மற்றும் வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற கழகத்துடைய பல்வேறு பொறுப்பாளர்களே, நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியில் பேசி அமர்ந்திருக்கின்ற தலைமை கழக பேச்சாளர் கிருபாகரன் அவர்களே, பாவலர் ராமச்சந்திரன் அவர்களே, எம்.எஸ்.கே. மல்லன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற இந்த பகுதியினுடைய வட்டக்கழக செயலாளர் ஜாக்கிர் உசேன் அவர்களே, அன்பிற்கினிய முருகன் அவர்களே, சரவணகுமார் அவர்களே, மைதீன் அவர்களே,
கார்மீர் அவர்களே, காம்சி கண்ணன் அவர்களே, கோட்டச்சாமி அவர்களே, நூர் முகமது அவர்களே, பாத்திமா, சான்னா, மைதீன், துரைப்பாண்டி, ராஜாராம், தக்காளி செந்தில், அன்னபூர்ணம், நாகம்மாள், தமிழரசி, குணசேகரன், வசுந்தரா ஆகிய சகோதரிகளே, அன்பிற்கினிய அருமை தம்பி முருகதாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பெருந்தலாக வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகளே, அன்பர்களே, நண்பர்களே, உங்களை எல்லாம் பார்ப்பதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொள்கிறேன். ஒரு சாமானியராக தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையில் தொடங்கி இன்ப துன்பங்களை சந்தித்து பல போராட்டங்களுக்கு பிறகு நடிகராக வலம் வந்து அசைக்க முடியாத திரைப்பட துறையிலே தன்னை ஆளாக்கிக் கொண்டு எந்த ஒரு நடிகரும் செய்யாத ஒரு சாதனைகளை செய்து காட்டியவர் பேரறிஞர் பெருந்தை அண்ணாவுடைய அரசியல் வாழ்க்கையை ஈர்த்து அரசியல் பணியை கையிலே எடுக்க வேண்டும், அவரோடு சேர வேண்டும். அவருடைய அன்பான பாசம், அவர் கழக தொண்டர்கள் மீது கொண்டிருக்கின்ற அளப்பரிய பிரியம், தம்பி வா தலைமை ஏற்கவா என்று அழைக்கின்ற அந்த பாங்குகள் எல்லாம் பார்த்து வியந்த புரட்சி தலைவர் திரைப்படத்துறையிலே மின்னுகின்ற காலத்தில் திரைப்படத்துறையிலே தன்னை அசைக்க முடியாத ஒரு நடிகராக வளம் வந்த அந்த சூழ்நிலையில் உச்சபட்ச நடிகராக இருக்கின்ற நேரத்தில் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி ஒரு 6-7 ஆண்டுகளுக்குள் 53 கழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொண்டு 1967 ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு பெரும்பாடுபட்ட ஒரு தலைவர், ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 5000 வாட்ஸ் பல்பு முன்னாலே நடித்து ரத்தத்தை வேர்வையாக சிந்தித்து உழைத்த பணத்தை திமுக வளர்ச்சிக்காக அதனுடைய நிர்வாகிகளுக்காக கொடுத்து திமுகவை உச்சத்திற்கு கொண்டு சென்ற தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் உருவாக்கிய இயக்கம் அண்ணா திமுக. யாரும் நினைத்து பார்க்க முடியாது. ஒரு துணை நடிகராக, சாதாரண ஒரு நடிகராக, கதாநாயகனாக அரசியலிலே சேர்ந்த பிறகு ஒரு அரசியல் தலைவராக தன்னை வளர்த்துக் கொண்ட அற்புத தலைவர். பேரறிஞர் அண்ணாவில் கொண்ட அருவப்பரிய பாசத்தால் பல துரோகங்களை சந்தித்தவர் புரட்சி தலைவர். பலருக்கு அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் பெருமான். இன்னைக்கு எத்தனையோ நடிகர் உச்ச நடிகர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இல்லாத குணம் நம் தலைவருக்கு உண்டு. ஏழைகளை நேசித்தவர், பசியை உணர்ந்தவர், நாட்டிலே மக்கள், ஏழை மக்கள் என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்தவர். விவசாயி என்ன கஷ்டப்படுகிறார், பாட்டாளி என்ன கஷ்டப்படுகிறார் என்பதை உணர்ந்த ஒரு உத்தமனுடைய உருவாக்கிய இயக்கம் தான் அண்ணா திமுக. 53 ஆண்டுகள் வியக்கின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. இந்த இயக்கத்தை உருவாக்குவதற்கு காரணமே கருணாநிதி. புரட்சி தலைவராக திமுகவின் தலைவராக முதலமைச்சராக ஆக்கிய கருணாநிதி துரோகத்தின் உச்சத்துக்கு போய் புரட்சி தலைவரை தூக்கி எறிந்ததன் அடிப்படையில் தான் புரட்சி தலைவர் கட்சி தொடங்கல, நடிகர்கள் கட்சி தொடங்கினார்கள். புரட்சி தலைவருக்கு பிறகு எல்லோரும் தாங்கள் தான் முதலமைச்சர் என்பதற்காக கட்சி தொடங்கினார்கள். 4 படம் ஓடிட்டாலே நான் தான் அடுத்த முதல்வர் என்று பறைசாற்றுகின்ற இந்த காலத்தில்
தான் நடித்த படங்கள் அத்தனையும் கதாநாயகனாக மலைக்கல்லனிலிருந்து தொடர்ந்து வெற்றி, மந்திரி குமாரியிலிருந்து வெற்றியை பற்றி மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் என்ற பெயரை பெற்றவர். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் பெருமான் தான் நடித்த திரைப்படத்தின் மூலமாக துணிந்து தயாரித்தார்கள் புரட்சி தலைவரை வைத்து. அப்படிப்பட்ட தலைவன் சாதாரண குடும்பத்தில் பிறந்த கருணாநிதியை, தன்னுடைய நண்பனை முதலமைச்சராக அழகு பார்த்த பொழுது, அழகு பார்த்து 71 அண்ணாவுக்கு பிறகு, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா மறைந்த பிறகு, சாதாரண எளிய குடும்பத்தில் வந்தவர் கருணாநிதி. எனவே இந்த ஏழை மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் புரியும். அண்ணாவை போல் ஆட்சி செய்வார். அவர் நெருக்கமாக இருந்தவர் அண்ணா கூட என்பதை நினைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏமாந்து போய்விட்டார். புரட்சி தலைவர் ஏமாந்ததன் காரணமாகத்தான் கருணாநிதி முதலமைச்சரார். கருணாநிதி மட்டும் எம்ஜிஆர் மட்டும் இல்லாவிட்டால் கருணாநிதி முதலமைச்சரே ஆயிருக்க முடியாது. இன்னைக்கு அவங்க குடும்பம் மிராசு குடும்பமா இருக்காது. பஞ்சையாய் பராரியாய் இருந்த குடும்பம், பல படங்களை தயாரித்து முரசொலி பத்திரிகையை நடத்தி பூண்டியான குடும்பம், கடனை கட்ட முடியாமல் மஞ்சள் நோட்டீஸ் பேர் வழியே. அப்படிப்பட்ட குடும்பத்தை இலவசமாக நடித்து கொடுத்து எங்கள் படத்தின் மூலமாக சல்லி பைசா வாங்காம புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் நடித்து கொடுத்து அந்த கடனை அழைத்த உத்தம தலைவர் புரட்சி தலைவர். 71 நடக்கிறது ஒரு விழா. ஷா கவர்னர் உட்கார்ந்து இருக்கிறார், மற்ற நடிகர்கள் உட்கார்ந்து இருக்காங்க, தலைவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. முரசொலி மாறன் யார்? இந்த முரசொலி மாறன் கலாநிதி மாறன், சன் டிவி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சன் டிவி எத்தனை டிவிகள், சன் நெட்வொர்க் எத்தனை படம் தயாரிக்கிறார்கள். மத்திய அமைச்சராக இருந்த தயாநிதி மாறனுடைய தந்தை அவர் மேடை முன்பாக வந்து சொல்லுகிறார், தலைவருடைய பெயரை சொல்லி இவர் மட்டும் எங்களுக்கு இந்த படத்தை நடித்து கொடுக்காமல் இருந்திருந்த அந்த வெள்ளி விழா 100வது நாள் விழாவிலே கலைவாணர் அரங்கத்திலே நடக்கிறது. சகோதரர்களே, இங்க இருக்கிற கழக தொண்டர் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும், இந்த இயக்கம் எப்படி தோன்றியது? இந்த இயக்கம் என்றால் என்ன? சாதாரண இயக்கம் அல்ல, நெருப்பாட்டிலே நீந்து வந்த இயக்கம் தான் இயக்கம். அந்த தலைவனை சொல்லுகிறார், எங்க குடும்பம் நடுத்தரவுக்கு வந்திருக்கும், என்னுடைய மனைவி தூக்கு போட்டிருப்பார், நான் என்னுடைய நிலை பரிதாப நிலை. நான் மட்டுமல்ல, அவங்க மாமாவும் சொல்றார், கலைஞரும், நாங்க கடனிலே மூழ்கி இருந்தோம். மேகலா பிக்சர்ஸ் மூலமாக தயாரித்த படங்கள் அத்தனையும் ஃபெயிலியர், கண்ணகி என்ற ஒரு படத்தை தவிர என்று சொல்லிட்டு சொன்னதுக்கு சொல்கிறார், இந்த உயிர் உள்ளவரை எங்க குடும்பம் விசுவாசமாக எம்ஜிஆருக்கு இருக்கும் என்று சொன்னார். யாரு? முரசொலி மாறன் சொல்றார். அதே அதுக்கு அடுத்து பேசிய கலைஞர் சொல்றார், அவர் வள்ளலுக்கெல்லாம் வள்ளல் என்று முரசொலி மாறன் சொல்றார். புரட்சி தலைவர் எப்படி வள்ளலுக்கெல்லாம் வள்ளல், 8வது வள்ளல் எம்ஜிஆர் என்று விழிக்கிறார் என்று சொல்லுகிறார் முரசொலி மாறன். அப்பதான் சொல்றார் கலைஞர். அதுக்கு அடுத்து பேசியவர், அவர் வள்ளலுக்கு வள்ளல், திராவிட கருணை எம்ஜிஆர் என்று புகழ் சாட்டுகிறார். அவர் இருக்கிற சங்கை மாவட்டம், அவர் இருக்கிறதுனால் அள்ளி அள்ளி கொடுக்கிறதுனால் அவர் கையே சிவந்து போய் பொன்மன தலைவன் எம்ஜிஆர், பொன்மன எம்ஜிஆர், பொன்மன தலைவர் எம்ஜிஆர் என்று பறைசாட்டியவர் தான் கலைஞர். அதே ஓராண்டு முடியும் எம்ஜிஆரை தூக்கி எறிந்தவர் தான் கருணாநிதி. ஆக நமக்கு திமுகவுக்கும்
மிகப்பெரிய பகை. இன்று நேற்று அல்ல, இது தொட்டில் குடவு. தான் தன்னுடைய தந்தை நமக்கு இட்ட கட்டளை, திமுக என்ற தீய சக்தி ஒளிக்கு வரை அண்ணா திமுக ஓயாது ஒளியாது என்று சொன்னார். அவர் தூக்கி எறிந்து விட்டார் எம்ஜிஆரை. 10 நாள் போராட்டம், மக்கள் எல்லாம் திரள்கிறார்கள். தான் ஆதரித்த கட்சியை பட்டி தொட்டியெல்லாம் பறக்கின்ற அந்த கொடி அண்ணாவுடைய கட்சி என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. கிராமத்திலே எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆர் கொடி. தான் நடித்த நாடோடி மன்னனிலே துணிந்து திமுக கொடியை காமித்த ஒரு நடிகர் எம்ஜிஆரை தவிர வேறு எவன்டா உலகத்தில் சொல்லு? எவனுமே கிடையாது. அவர் பேசாத இடங்கள் கிடையாது, போகாத மீட்டிங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட தலைவரை தூக்கி எறிந்த கருணாநிதி எரிந்த பிறகு வரவே முடியல. மக்கள் கொந்தளித்து விட்டார்கள். கருணாநிதி என்ன நினைச்சார்? எம்ஜிஆர் விசில் அடிச்சாம் குஞ்சிகள். எம்ஜிஆரை ஒரு 10 நாள் 15 நாள் சொல்லுவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் ஆட்டம் ஒடுங்கிவிடும். நாம் ஆளுகிறவர்கள் 185 சீட்டுக்கு மேல் திமுக வெற்றி. யார்? எம்ஜிஆர் இருந்ததனால். அந்த மம்மதையில் திமுக கருணாநிதி சொன்னார், தலைவரை சாதாரணமாக நினைத்து மக்கள் தங்க வீட்டு பிள்ளையாக நினைத்து எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம். தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறார். இவர்களுடைய சொன்ன பிறகுதான் அந்த கட்சியை எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கலாமா? அண்ணா உருவாக்கின கட்சியே. தம்பி வா படையேற்கவா என்று அழைத்தவர் அல்லவா அண்ணா என்று நினைத்த எம்ஜிஆர் அப்படிப்பட்ட தலைவர் தான் உருவாக்கின கட்சிக்கு அண்ணாவுடைய பெயர், அந்த கட்சிக்கு அண்ணாவுடைய திரு உருவத்தை பதித்து உலக வரலாற்றில் ஒரு அரசியல் தலைவன் தன்னுடைய ஏற்றுக்கொண்ட தலைவனுடைய படத்தை போட்டதாக வரலாறு இல்லை. எம்ஜிஆர் ஒருவர் தான் போட்டார். அப்படிப்பட்ட கட்சி தான் இந்த கட்சி. இதை சொன்னார்கள். விசில் அடிச்சான் குஞ்சுகள் இருக்கிறார்கள். எம்ஜிஆர் படத்துக்கு கேரண்டி உண்டு. கலைஞரே சொன்னார், எம்ஜிஆர் நடித்தால் வெள்ளி விழா கூட ஓடும், 100 நாள் ஓடும். எம்ஜிஆர் கட்சி 100 நாள் ஓடாது, 30 நாள் தாங்காது என்று சொன்ன கருணாநிதியை 13 ஆண்டு காலம் வனவாசம் போக வைத்தவர் புரட்சி தலைவர். அந்த தலைவன் உருவாக்கின கட்சியில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் நிர்வாகிகளாக இருக்கிறீர்கள். நினைத்து பாருங்கள், பெருமைப்படுங்கள். அண்ணா தனக்கு பிறகு தன்னுடைய கட்சி தான் உயிரோடு இருக்கும் வரை வாரிசை உள்ளே விடவே இல்லை. மனைவி கூட கோட்டைக்கு வர விடவில்லை. அதே மாதிரி அம்மாவும் தலைவரும் அப்படி செஞ்சார். தலைவர் வந்தார், 3 முறை ஆட்சியில் தொடர்ந்து வெற்றி பெற்றார். தொடர்ந்து வெற்றி பெற்ற வரலாறு எந்த இயக்கத்தையும் கிடையாது. அண்ணா திமுக ஒன்றுக்குத்தான் ஹாட்ரிக் நாயகன் எம்ஜிஆர். அப்படி வந்து அவர் சினிமாவில் என்னென்ன சொன்னாரோ அத்தனை திட்டங்களை நிறைவேற்றிய தலைவர் தான் நம் தலைவர், புரட்சி தலைவர். பாருங்க, சத்துணவு திட்டம், தன்னிரவு திட்டம், மாணவர்களுக்கு காலணி. அப்பா, ஏழை பிள்ளைகளுக்கு செருப்புப்பா, செருப்பு கூட இல்லாத பிள்ளைகள் சுடுகாலில் வர்றாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அல்லப்பா, 77 அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் காலனி கொடுத்தார். தனியாரிடம் இருந்த அந்த நியாய விலை கடையை வாங்கி கூட்டுறவு சங்கம் மூலமாக ஒரு கையெழுத்தில் 21,000 கடைகளை திறந்த ஒரு வல்லன் பெருமான் எம்ஜிஆர், சாதனை நாயகர். கிராமங்கள் தோறும் கூட்டுறவு கடைகள், நியாய விலை கடைகளை திறந்தவர் எம்ஜிஆர். அப்படி செஞ்சார். அதே மாதிரி போலூர் காகித ஆலை, குடிசை விளக்கு ஒரு விளக்கு. இன்னைக்கு மின்சாரம் பரவிருச்சு, மின்சாரம் இல்லாத வீடு இல்லை. அன்றைக்கு ஏழை குடிசையில் பூரா மின்சாரம் இருக்காது. அத்தனை வீடுகளுக்கும் இலவச மின்சாரம் கொடுத்த தலைவன்டா எம்ஜிஆர்.
எம்ஜிஆர் கொடுத்தார். அதுக்கடுத்து 100 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக கொடுத்த தலைவி நான் புரட்சி தலைவி அம்மா இல்லையா? விலையில்லா மின்சாரம் விவசாயிகளுக்கு விலையில்லா மின்சாரத்தை கொடுத்தவர் புரட்சி தலைவர். ஆக இப்படி கொடுத்ததன் அடிப்படையில் 5000 மைலுக்கு அந்த பக்கம் படுத்துக்கொண்டு ஜெயித்த ஒரு தலைவன் உருவாக்கின கட்சி தான் அங்க கட்சி. நீ செய்ய முடியுமா? உன் தொகுதிக்கு வராம ஜெயிக்க முடியுமா? ஸ்டாலினே, உங்க அப்பா வராம ஜெயிச்சது உண்டா? ஒரு தொகுதியில் 3 முறை நின்றது உண்டா? ஒரு தொகுதியிலே தொடர்ந்து வெற்றி பெற்றது உண்டா? ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு முறையும் மாறிக்கொண்டே இருப்பார். அதானே உங்க வரலாறு. ஆனா தலைவர் 84 இங்கே இல்ல, அமெரிக்காவிலே படுத்துக்கொண்டு உயிரோடு இருக்கிறார். இந்த மாதிரி டிவிகளே இல்ல. அன்னை படுத்துக்கொண்டு ஜெயித்த, தானும் ஜெயித்து தன்னை நம்பி வைத்த கட்சியையும் ஜெயிக்க வைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட தலைவருடைய கட்சி. சரி, தலைவர் மறைந்து விட்டார், இனி நம்ம தான் ஆளலாம் என்று நினைத்த கருணாநிதியை ஓட ஓட விரட்டியவர் நம் தலைவி புரட்சி தலைவி அம்மா. சிங்க பெண்மணி அல்லவா? இந்தியாவின் இரும்பு பெண்மணி அல்லவா? 8 மொழியில் எழுத படிக்க தெரிந்தவர், 10 மொழி அறிந்தவர். இந்தியாவிலே ஒரு இத்தனை மொழி அறிந்த ஒரு தலைவர், அரசியல் தலைவர் என்றால் புரட்சி தலைவர் அம்மாதான். ஆண்மை திறமையானவர், 6 முறை முதலமைச்சர், தொடர்ந்து வெற்றி பெற்றவர் தமிழ்நாட்டிலே. 2016 சகோதரர்களே, கூட்டணியே இல்லாமல் தமிழகத்திலே வெற்றி பெற்ற ஒரு அரசியல் கட்சி அண்ணா திமுக தானே. அத்தனை தொழிலும் அண்ணா திமுக நின்றது. எந்த தேசியத்தை எந்த ஆண்மனுக்காக அந்த தில்லு இருந்ததா? நான் கேட்கிறேன், இன்னைக்கு இருக்கிற திமுக ஸ்டாலினே, உனக்கு உண்மையிலேயே உன் ஆட்சியை பற்றி தம்பட்ட படிக்கிற நீ வர்ற தேர்தலில் 2026 எடப்பாடியாரை எதிர்த்து தனித்து வெற்றி பெற முடியுமா? எங்க அம்மாவை போல் நீ நிக்க முடியுமா? சொல். நீ ஆண்மகன் என்று ஏற்றுக்கொள்கிறேன். செய்ய முடியுமா? 2014 யாரும் கூட கூட்டணி இல்லை சகோதரர்களே, யாருடைய கூட்டணி இல்லை. மத்திய பார்லிமெண்ட் தேர்தல் வருகிறது. வடநாட்டில் பூரா மோடி அலை வீசுகிறது. 5 சீட்டுகள் கொடுங்க, 5 சீட்டு கொடுங்கன்னு பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர்லாம் கேட்கிறாங்க. கிடையவே கிடையாது, கூட்டணி என்பதே இல்லை என்று சொல்லி தன்னித்து நின்று 37 தொகுதியில வெற்றி பெற்ற ஒரு இயக்கம், தனிப்பெரும் இயக்கம் அண்ணா திமுக. இந்திய துணைக்கண்டத்தில் 3வது பெரிய இயக்கமாக மாற்றி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா. அவர் வளர்த்த கட்சி இது. தலைவர் காலத்திலே 17 லட்சம் தொண்டர்கள், அம்மா காலத்திலே 1.5 கோடி தொண்டர்கள். இந்த இயக்கத்திலே நம்மளை போன்ற எண்ணற்ற பெண்கள் இந்த இயக்கத்திலே சேர்ந்தார்கள். 2010 இளைஞன் பாசறை தொடங்கப்பட்டது. சாரசாயாக மாணவர்கள் சேர்ந்தார்கள். அம்மா அவர்கள் கொண்டு வந்து செயல்படுத்திய திட்டங்கள் எத்தனை திட்டங்கள் பாத்தீங்கன்னா, தொட்டில் குழந்தை திட்டம். சகோதரி சொன்னார் காயத்ரி, பெண்கள் நம்ம தென் தமிழகத்தில் மதுரை, தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், நாமக்கல், சேலம், விழுப்புரம், அந்த பக்கம் செங்கல்பட்டு, இந்த மாவட்டங்கள்லாம் 2 பெண் குழந்தைக்கு பிறகு பிறந்தா, 3வது பெண் குழந்தை பிறந்தா உடனே சிசுவை அளித்துருவாங்க. அப்படி இதை கேட்ட அம்மாவுக்கு கல்யாணமே ஆகல, அம்மாவுக்கு கல்யாணம் இல்ல, குடும்பம் இல்ல. ஆனா அந்த குடும்ப பெண் படுற கஷ்டம் நஷ்டம் தெரிந்தவர் புரட்சி தலைவர் அம்மாட.
மனித நேயமிக்க கட்சி இந்த கட்சி. அதனால்தான் எனக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமை ஏற்கிறார். அதே மாதிரி மனித நேயமிக்க தலைவர் அம்மா கொண்டு வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வரும்போது என்ன அலப்பற பண்ணாங்க. இன்னைக்கு அதை செயல்படுத்தணும் மத்திய அரசே சொல்லி. தாலிக்கு தங்கம் திட்டம் எப்படிப்பட்ட திட்டம்? பெண் குழந்தையை கரை சேர்க்கிற கஷ்டப்படுற துன்பப்படுற எத்தனை ஏழை பெண்கள், ஏறத்தாழ 13 லட்சம் பெண்கள் திருமணம் முடிக்கப்பட்டார்கள். 4 கிராம் தங்கம் கொடுத்தார் புரட்சி தலைவி. படித்த பட்டம் பெற்ற பெண்களுக்கு 50,000, பட்டம் பெற்ற பெண்களுக்கு 50,000 ரூபாய். பிளஸ் 2 படித்திருந்தால், 10வது படித்திருந்தால் 25,000 ரூபாய். அதே அம்மா அவர்கள் 2016 அம்மா அவர்கள் அறிவித்தார்கள், 1 பவுன் தங்கம் தருவேன் அறிவித்தாரே புரட்சி தலைவர். 1 பவுன் அதை செயல்படுத்தியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். 1 பவுன், 1 பவுன் 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அந்த திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க. இதே ஸ்டாலின் என்ன சொன்னார்? 2021 என்ன சொன்னார்? 60,000 ரூபாய் கொடுப்பேன் திருமணம் பெண்களுக்கு, 1 கிராம் தங்கம் கொடுப்பேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அந்த திட்டத்தை நிப்பாட்டிட்டே மக்கள் கேட்க மாட்டாங்களா? விலையில்லா அரிசி திட்டம். பாரதியார் என்ன சொன்னார்? தனி ஒருவனுக்கு உணவில் இந்த ஜகத்தனை அளித்திரோம் என்றார் பாரதியார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார் பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள், இல்லையா? அப்படிப்பட்ட இந்த தலைவருடைய கனவை நினைவாக்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மா உணவகம் 1 ரூபாய்க்கு 1 இட்லிடா, 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம். இந்த திட்டத்தை முடக்கிறார்கள். நியாயமா? நேர்மையா? ஏழைகளுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க, அட்டெண்டரா இருக்காங்க, அவங்க சொந்தக்காரர் ஆஸ்பத்திரியில் இருப்பார், கணவனோ மனைவியோ தாயோ பிள்ளையோ. அப்ப அவங்க வெளியே கொடுத்து வாங்கினா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் ஆகும். குறைஞ்சபட்சம் 30 ரூபாயில ஒரு நாள் உணவு முடிஞ்சு போகுங்க. அந்த திட்டத்தை முடக்கிறாங்க. அதே மாதிரி விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி. இன்னைக்கு இவங்க மாதிரி தகுதி பார்த்து இது அம்மா அறிவிக்கவே இல்லை. அறிவிக்காமல் கொடுத்த திட்டம் தான் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி. இந்த திட்டத்தை செயல்படுத்தியவர். அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் படிக்கணுன்றதுக்காக இன்னைக்கு சைக்கிள் திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு வந்து செயல்படுத்திய புரட்சி தலைவர் அம்மா. அப்பா பெண்களும் பையங்களும் சைக்கிள்ல போகணுன்றதுக்காக இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தார். அதே மாதிரி நம்ம புரட்சி தலைவருக்கு, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு இந்த கட்சி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்று நினைக்கிற நம்ம எடப்பாடியார், சேலத்து சிங்கம், புரட்சி தலைவருடைய அந்த போர்க்குணமும், புரட்சி தலைவர் அம்மாவுடைய போர்க்குணமும், கருணையுடையவர், ஏழை மக்கள் மீது விசுவாசம் உள்ளவர், இரக்க சிந்தனை உள்ள எடப்பாடியார் தலைமைக்கு வருகிறார். தலைமை பொறுப்பை இருக்கிறார். நாங்களாம் சேர்ந்தவரை முதலமைச்சராக. அப்புறம் இன்னைக்கு இயக்கத்தை வழிநடத்துகிற பொதுச் செயலாளராக ஆக்கியிருக்கோம். சாதாரண குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியிலே படித்து அரசு கல்லூரியிலே பட்டம் பெற்று கிளை செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, மாவட்ட கிளை செயலாளராக, குளியவர செயலாளராக, தலைமை நிலைய செயலாளராக, எம்எல்ஏ, நாடாளுமன்ற உறுப்பினராக, இப்படி படிப்படியாக வந்து இன்னைக்கு அவன் முதலமைச்சரான என்ன சொன்னாங்க? ஊடகங்கள்லாம் அரசியல் விமர்சனம் என்ன சொன்னாங்க? எடப்பாடியார் ஆட்சி அவ்வளவுதான். இதே அமைச்சராக இந்த ஒரு இடத்துல இருந்தவரை கொண்டு போய் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காங்க, இவருக்கு என்ன நிர்வாகம் தெரியும் சொல்லி கேட்டாங்க. எல்லாரும் கேட்டாங்க.
நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது சொன்னார், ஜோசியன் சொல்ல அன்னைக்கு தான் ஆரம்பிச்சார். இந்த ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் இருக்க ஆட்சி ஒரு மாதம் தாங்க, வர்ற தமிழ் புத்தாண்டு முதல் நாங்கள் பொங்கல் முதல் நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம். யாரு? ஸ்டாலின் சொன்னாயே நடந்ததா? 4 வருடம் 3 மாதம். நீ என்ன சட்டையை கிழிச்சுட்டு போனீங்க நாடா சட்டமன்றத்தில் தொழிலுக்கு வந்த புடிச்சு போட்டமே என்ன? அந்த தைரியம் உனக்கு இருக்கா? உனக்கு தைரியம் இருக்கா? என்னென்ன வேஷம், மக்களை ஏமாற்ற என்னென்ன நாடகம். திமுக போடாத நாடகமா, செய்யாத போராட்டமா? 1-2 அல்ல சகோதரர்களே, 24,000 போராட்டம் எடப்பாடியார் எதிர்த்து. அத்தனை சந்தித்தவர் நம் எடப்பாடியார். புலிக்கு பிறந்தது பூனையாகாதுடா, சிங்க குட்டி எடப்பாடியார். அதனால் தான் இன்னைக்கு விரல் விட்டு ஆட்டுகிறார். சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது உன்னால் பதில் சொல்ல முடியுதா? சொல்ல முடியுமா? கை நடுங்குமே. உன்னால் பதில் சொல்ல முடியுதா? நான் இதே முதலமைச்சர் கேட்கிறேன், நீ என்ன பேசினாய்? வந்தவுடன் நீட்டு தேர்வு ரத்து என்றாயே, முதல் கையெழுத்து என்றாயே. உன் மகன் சொன்னானே உதயநிதி, இன்னைக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சொன்னாரு, ஏயா கையெழுத்து போட்டேன், எங்க அப்பாவுக்கு மட்டும் ரகசியம் தெரியும் சொன்னீங்க. என்ன ரகசியம் தெரிஞ்சு? இதுவரைக்கும் மக்கள் ஆண்டதுதான் மிச்சம். மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் சொல்லி 3 தடவை ஏற்றிட்டீங்க. போடாத வரிகள் உண்டா? இன்றைக்கு வரி குதிரைக்கு இருக்கிற வரியை காட்டிலும் நீ போட்டிருக்க மக்கள் மீது வரி திணித்திருக்கிய அது அதிகம் அல்லவா? 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு தகுதி பார்த்து கொடுக்கிற. இப்பதான் சொல்லி இருக்கிறார், இந்த 1000 ரூபாயும் தானா கொடுக்கல, நம்ம எடப்பாடியார் தொடர்ந்து வலியுறுத்தினார், சட்டமன்றத்தில் வலியுறுத்தினார், எங்க பார்த்தாலும் பேசினார், பேட்டி கொடுத்தார். எங்க 1000 ரூபாய் கேட்டார் எடப்பாடி. கேட்டதன் அடிப்படையில் தான் 1,06,000 பேர். இன்னைக்கு என்னன்னா அவருடைய அமைச்சர் கே சார் சொல்றார், வர பொங்கல் முதல் 1000 ரூபாய். எப்படி செய்யறாங்க பாருங்க. தேர்தல் நெருங்கிருச்சு, மீனை போடுறான், மீனை போட்டு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எடுக்கிறதுக்கு எப்படி செய்யறாங்க பாருப்பா. என்னடா இப்படி இருக்கீங்க மதுரைக்காரங்களா? வரவிடுவோமா? அடுத்து நீ எந்த கனவு இருந்தாலும் சரி, மகனே நீ இனிமேல் முதலமைச்சர் இல்ல, உன் கட்சி அழிய போகுது. என்ன பாத்துக்கீங்க. அப்ப நடிக்கிறான், மகனும் நடிக்கிறான், அவன் குடும்பமே நடிக்கிறது. முன்னால என்னன்னா கலைஞர் நடிச்சா கதைவசனம் எழுதினார், இவங்க நடித்தே மக்களை ஏமாத்துறாங்க. காலையில் எந்திரிச்சா போட்டோ போஸ். மகனும் அதே மாதிரி. சரி, ஏதோ உதயநிதி இளைஞரணி இளைஞரா இருக்க நல்லா செயல்படுவார். என்ன நம்ம என்ன நினைச்சோம், ஏதோ திறமை இருக்கும்பா, நம்மளை காட்டில நம்ம இளைஞர்களுக்கு திறமை இருக்கு. இன்னைக்கு ஐடி பாருங்க, பின்னி எடுக்கிறாங்க. நம்ம ஐடி பாத்தீங்கன்னா நம்ம அவங்க இந்த உதயநிதி நல்லா ஸ்டாலினை காட்டில நல்லா செய்வாங்க. பார்த்தா அவங்க என்ன பூனைக்கு பிறந்த பூனை குட்டியா தானே இருக்கு, புலிக்குட்டியா மாறமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கண்ணாடி நடிச்ச மாதிரி அவன் இன்னைக்கும் சந்தானத்துக்கு சந்தானன் சிரிப்பு நடிகர்னா அதுக்கு துணை நடிகர் மாதிரி இன்னைக்கு உதயநிதி எங்க பார்த்தாலும் பார்த்தா ஏதாச்சும் சொல்லிட்டு ஒரு பக்கம் சனாதனத்தை பத்தி பேசுறாங்க. அந்நியார் துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலா போறாரு, கோயில வச்சு வீட்டுக்கு வர சாமியாரை வச்சு பூஜை பண்றாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தை நீங்க திருத்த முடியல, நாட்டை என்னடா திருத்த போறீங்க? நாட்டை என்ன திருத்துறீங்க? சனாதனம் பேசுறான். இன்னைக்கு பார்த்தா சாபர் சாதிக்க பத்தி சகோதரி சொன்னாங்க. இவங்க அமைச்சு இந்த ஆட்சி அமைந்த 4 ஆண்டுகளில் என்ன விலைவாசி ஏறல,
எந்த விலைவாசி ஏறல, எல்லா விலைவாசியும் ஏறிவிட்டது. மளிகை பொருள் இருந்து, அரிசியிலிருந்து, காய்கறியிலிருந்து அத்தனை விலைவாசி ஏறி போயிடுச்சு. கட்டுமான பொருள் ஏறி போச்சு. இளைஞருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தியா? 3 முறை மின்சாரத்தை ஏற்றியதுனா, மின் கட்டணத்தை ஏற்றியதுனா, இந்தியாவிலே சிறு குறு தொழில் தமிழ்நாடு தான் முன்னோடி. இதுதான் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறார். எத்தனை தொழில் இன்னைக்கு முடங்கி போச்சு? 18% தொழில்கள் இன்னைக்கு முடங்கி போச்சு. தொழிற்சாலையை மூடிட்டாங்க. நீ போடுற சட்டத்தால் இன்னைக்கு வெளிநாட்டு முதலீடு ஈர்க்கிறே சொல்லிட்டு ஏற்கனவே இந்த கம்பெனி எல்லாம் ஆந்திரா பக்கம், குஜராத் பக்கம் மாறிட்டாங்க. இங்க வேலை வாய்ப்பு இல்லை. என்ன செய்ய போற? சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு. கஞ்சா தாராளமா கிடைக்கும். இப்ப விதவிதமா மிட்டாய் வாடியுள்ள கடைசியில சாதிக் பாட்சா தயார்னாடாண்டா பாருங்க. சாதிக் பாட்சா முதலமைச்சரோட போட்டா இருக்க, துணை முதலமைச்சரோட போட்டார் ஜாபர் சாதிக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க துணைவியா கிருத்தியாவோட பாத்தீங்கன்னா எப்பா டிஐஜி கூட போட்ட. அப்ப இந்த ஆட்சி எப்படி இருக்கு? மொத்தத்தில் சொல்லணும்னாங்க, இவங்க ஆட்சி அங்க நடத்துறாங்க, காட்சி தான் நடக்குது. எங்க ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளி, நான் உலக கோப்பையை கைப்பற்றிட்டேன்னு சொல்லி கோப்பையை கொடுத்து ஏமாற்று. நீங்க பேசலாமலா உங்க ஆட்சியை பற்றி? இந்தியாவின் திராவிட மாடல் முன்னோடியா? கண்ணப்பனை ஏமாத்தி, அந்த மாவட்ட செயலாளரை ஏமாத்தி, விளையாட்டுத்துறை உதயநிதி ஏமாத்தி, முதலமைச்சரை ஏமாத்தி கப்பா பிடிச்சுட்டாயா. இவனுக்கு அவன் எங்க நம்ம வடிவேலு படத்தில் வாய்ப்பு அவங்க பாட்டி சொல்ல கப்பு வாங்கிருக்க புடனாய் தூக்கி எப்படி காலில் அடித்து. இந்த கணக்கில் ஆட்சி செஞ்சுட்டு இவங்க சொல்றாங்க இந்தியாவுக்கே முன்னோடியான ஆட்சி செய்யறாங்க. ஏன்னாப்பா நியாயம். இதுதான் தகுதி இல்லாத முதலமைச்சராக்கனா இதுதான்ப்பா நமக்கு கிடைக்கும். என்ன சொல்ற? என்ன சரோலா? என்ன சார்? என்ன சொல்றீங்க? என்ன சிவா? உண்மைதானே? நீ என்னன்னா உண்மையே உணர்ந்திருக்கியா? நாட்டில் மக்கள் என்ன செய்யறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க, நஷ்டப்படுறாங்க, விலைவாசி எந்த அளவுக்கு இருக்கு, மாணவ செல்வங்களுக்கு என்ன கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒரு மாநிலத்தில் முதல் ஆண்டு கள்ளச்சாராயம் காய்ச்சறான். செங்கல்பட்டுல 25 பேர் செத்து போயிட்டான். பக்கத்து மாவட்டத்தில் பாருங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் காய்ச்சி 75 பேர் இறந்து போயிட்டாங்க. நீ என்ன ஆச்சு? அதுக்கு வந்தியா முதலமைச்சர்? பார்க்க வந்தியா? ஒரு முதலமைச்சர் ஓடோடி வந்திருக்க வேண்டாமா? அந்த துணை முதலமைச்சர் வந்திருக்க வேண்டாமா? செஞ்சீங்களா? என்ன ஏழை பாளையம் மீது கரிசனம் வச்சிருக்க? தலைவரும் சரி, அம்மாவும் சரி. நீங்க நாகர்கோயில் ஜாதி கலவரம், மண்டக்காடு கலவரங்க, ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்திருக்கார் புரட்சி தலைவர் முதலமைச்சர். ஓடோடி சென்றார், அந்த கலவரத்தை நிப்பாட்டினார், கூப்பிட்டு பேசினார். கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் கூப்பிட்டு பேசி அதை சமாதானப்படுத்தி என் தலைவன்டா, அவன்டா வீரம் மிக்கவன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா போடி கலவரம், ஜாதி கலவரம், போடி மீனாட்சிபுரத்துல தேவாரத்துல கலவரம், ஜாதி கலவரம். அம்மா வந்தா எங்களை எல்லாம் கூட்டிட்டு போனா, நாங்கெல்லாம் போனோம். பாத்தீங்கன்னா மக்கள் நடைதிறன்னு வெள்ளம் போல வந்தாங்க, அவங்களோட குறைகளை கேட்டாங்க. இனிமேல் அப்படி வேண்டாம், நம்ம எல்லாம் சகோதரர்கள் சொன்னாரே தலைவர். டே அவர் சிங்க பெண்மணிடா, அவர் கால் தூசிக்கு போடுவீங்களா நீங்களா? நீ வந்தையா? எங்கேயாச்சும் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் வர்றதில்லை. நல்லா போஸ்ட் கொடுக்குறாங்க, நல்லா அனுபவிக்கிறான். மகனே அப்ப வெளிநாடு போய் அப்ப ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டி
சம்பாதிக்கிறாரு ஐயப்பா. நம்ம இங்க அழகா சைக்கிள் ஓட்டியனால உப்பு விற்போம், மிட்டாய் விற்போம், பொறி உருண்டை விற்பாங்க நம்ம இல்லையா? சைக்கிள் ஓட்டிட்டு இவரு போய் வெளிநாட்டில் முதலீடு இருக்கிறார். அந்த சைக்கிள் அப்படியே விதவிதமா போஸ் ஜிம்ல. இதுக்காக உன்னை முதலமைச்சராக்கலாம். எங்க எடப்பாடியார் நிறையா போனாரு முதலமைச்சரா. 8000 கோடிக்கு மேல் ஈர்த்து வந்தாரே, நீ என்ன ஈர்த்த எங்க சொல்லு? ஜெர்மன் போனார். ஜெர்மன்ல ஒரு வாரமா 15 நாளா அரபு இது அரபு கண்ட்ரிக்கு போனார். 15 நாளப்பா. ஜப்பான் போனார், சிங்கப்பூர் போனார். ஈர்த்துட்டு வந்தேன். ஒண்ணும் கிடையாது. என்னத்தை ஈர்த்தார்? நல்ல போஸ் கொடுக்கிறார். நம்ம முதலமைச்சர் நினைச்சா சிரிப்பு சிரிப்பா வருது. எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. நானும் தான் ரவுடி, நானும் ரவுடின்ற மாதிரி வடிவேல் கணக்குல நம்ம முதலமைச்சர் என்னுடைய ஆட்சி எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது. உங்க ஆட்சியை குறையா சொல்ல முடியும். உன் ஆட்சியில என்ன சேர்வு இருக்குன்னு சொல்ல முடியாம இருக்கிறோம், தவிக்கிறோம். இதுல வேற அவர் 200 தொகுதியில நீ 200 தொகுதியில நீ டெபாசிட் வாங்குவியா? நீ நிக்கிற தொகுதியில டெபாசிட் காலியாக போகுது. உண்மையிலே சொல்றேன் தலைவர்களே, மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். விலைவாசி ஒரு பக்கம் ஏற்றம். அப்துல் கலாம் சொன்னார், முன்னாள் ஜனாதிபதி, இளைஞர்கள் இந்த நாட்டின் கண்கள். உலகத்திலே இளைஞர்கள் அதிகமாக கொண்ட நாடு இந்திய நாடு. இந்தியாவிலே அதிகமாக இளைஞர்களை கொண்ட நாடு தமிழ்நாடு. இந்த நாடு வல்லரசாக போகிறது என்று சொன்னார். இன்னைக்கு அந்த மாதிரி ஆகுமா? போதை அரசாக மாற்றிட்டாங்க. பிள்ளைகள் எல்லாம் படித்து டாக்டர் ஆவாங்க, இன்ஜினியர் ஆவாங்கடா. இன்னைக்கு போதை பள்ளிக்கூடத்திலே விற்கிறான். பள்ளிக்கூடத்திலே போதை விற்கிறான். விதவிதமா மிட்டாய். ஆண்டுதோறும் அறிவிப்பு தான் வருது. இதே திமுக அரசு 2021 பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது, அன்னைக்கு நிதிநிலை சமர்ப்பிக்கும் போது, அன்னைக்கு துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி சொல்கிறார், 10 ஆண்டுகள் கள்ளச்சாராயம் இல்லை தமிழகத்திலே என்று அந்த புத்தகத்திலே வாசிக்கிறார். இன்னைக்கு என்ன வாசிக்க முடியும்? 10 ரூபா கமிஷன் வச்சு டாஸ்மாக்ல 10 ரூபா கமிஷன் விற்கிற அரசுடா உங்க அரசு. கமிஷன் அரசு. இன்னைக்கு கமிஷன் அரசாக இந்த அரசு இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும். இன்னைக்கு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை. காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை. அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இளைஞர்களுக்கு, இளம் பெண்கள் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சி மாற்ற வேண்டாமா? மாற்ற வேண்டுமா? மாற்ற வேண்டாமா? சொல்ல மாட்டீங்க. மாற்ற வேண்டுமா? மாற்ற வேண்டாமா? இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும். அதுதான் இந்த 53வது ஆண்டில் நாம் எடுக்கிற சபதம். நம்மளே ஒரு நமக்கானவர், ஏழை பங்காளர், 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வர நம்முடைய எடப்பாடியார். மாணவர்கள் எல்லாம் மருத்துவர்கள் ஆக்கியவர். சல்லி பைசா இல்லாம டாக்டர் ஆக்கியவர். 11 மாதங்கள் விலையில்லா அரிசி கொடுத்தவர். குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து மதுரை இன்னைக்கு எப்படி இருக்கு? மதுரை அழகுமிகு நகரமாக மாற்றி காட்டினோம். மாற்றி காட்டினோமா இல்லையா? இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் நம்முடைய நம் ஆட்சியுடைய சாதனைகள் தான் தொடங்கும். பறக்கும் பாலம். என்னுடைய தொகுதியில 2 பறக்கும் பாலம். காலவாசலே ஒரு பறக்கும் பாலம், முடக்கு சாலையில ஒரு பறக்கும் சாலம், 4 பறக்கும் பாலம். மதுரை இணைக்கிற பறக்கும் பாலம், வைகையும் தென் வடபகுதி இணைக்கிற பகுதி, ஆரப்பாளையம், செல்லூர், கோப்ரா படித்துறை, குருவிக்கார சாலம். இன்னைக்கு கட்டுகிறார்களே இந்த கோரிப்பாளையம் பாலம். இதுக்கு வித்திட்டவர் நம் எடப்பாடியா, நிதி ஒதுக்கியவர் எடப்பாடியா. இன்னைக்கு அப்போலோ அருகாமையிலே பாலம் கட்டப்படுகிறது. அந்த பாலத்துக்கு வித்திட்டவர் எடப்பாடியா, நிதி ஒதுக்கிட்டவர் எடப்பாடியா. நீ என்ன செஞ்ச?
மதுரை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்க? பெரியார் பஸ் ஸ்டாண்ட பாருங்க, இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் பாருங்க. சகோதரி சொன்னாரே, கோயிலுக்கு போனையாப்பா, நாளை காலையில் போடா தங்கச்சி, போய் பாரு, தூய்மையான கோயில். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து புறப்பட்டீங்கன்னா நம்ம மகால் வரைக்கும் தேர்ட் பிளாக் சாலை, அலங்கார விளக்குகள், 10 தூண் மண்டபம், பெருந்தலைவர் காமராஜருக்கு நினைவு மண்டபம் மாதிரி ஒரு அற்புதமான பாத்தீங்கன்னா நம்ம விளக்கு தூண்ட 50 லட்சம் ரூபாயில புதுப்பித்தோம் இல்லையா? வடவேற செங்கரையில ரோடு போகுது பாருங்க, இருவழிச்சாலை. டே நாங்க கொண்டு வந்துடா. மாரியம்மன் தெப்பக்குளம் நாங்க கொண்டு வந்ததுடா. நீங்க என்னடா கொண்டு வந்தீங்க? ஒண்ணுமே இல்ல. ஜல்லிக்கட்டு மைதானமா, கலைஞர் நூலகமா, ஏயா இதுதான் மக்களுக்கு பயன்படுமா? ஏழை மக்கள் என்ன செய்யறாங்க? இந்த மதுரை மக்கள் குண்டும் குடியில் இருக்கிறீங்களே, சாக்கடையில நாறுது. நாங்க வசிக்க முடியலடா, குடிநீர்ல சாக்கடை கிடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முல்லை நகர்ல 500 வீடு இருக்குங்க. அந்த வீட்டை இடிக்க கூடாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொன்ன தகவலை அடிப்படையில் இன்னைக்கு திமுகவுடைய தலைவர்களே ஒரு பெரிய தலைவர், முன்னாள் அமைச்சர் பொன்முத்துராமனை வாய்களையே பேசுகிறார். கையாளாத அரசு அண்ணா திமுக அரசா. என்னைக்கு 2018 நம்ம கையாளாதவங்க அன்னைக்கு இடிக்கணும்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. நாங்க அமைச்சர் அன்னைக்கு என்ன சொன்னாரு? கையாளாதவங்க. இவங்களுக்கு என்ன தெரியும்? நாட்டை பற்றி என்ன தெரியும்? ஆட தெரியுமா, பாட தெரியுமான்னு கேட்கிற மாதிரி அவர் பேசினாரு. புலந்து கட்டினாரு. அவர் பேசுறதான் சொன்னார். அதிகமாக மடைமாற்றம் செய்ய வேண்டும். நீங்க சகோதரர்களே இங்க 5000 வாக்காளர் இருக்கிறீங்க, உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க. நாங்க வந்தோம் மடைமாற்றம் செஞ்சு உங்களுக்கு பட்டா கொடுத்துருவோம். இன்னைக்கு அதையும் காலி பண்றாங்க. அத போய் நான் சொன்னா செல்லூர் ராஜா அரசியல் பண்றார். நாங்க அரசியலும் பண்ணல, அவியலும் பண்ணல. உங்களை மாதிரி நாங்க மக்கள் நேயமிக்கவர்கள். என் தலைவர், என் அம்மா, ஏழை மக்கள் தான் காப்பாற்றுவோம், ஏழை மக்களுக்காக பாடுபடுவோம். எங்க உயிர் உள்ளவரை, இந்த சந்ததி இருக்கு வரை, அண்ணா திமுக தொண்டன், கடைசி தொண்டன் இருக்கு வரை ஓயாது ஒளியாது ஏழை மக்களுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை உருவாக்குவோம். பாட்டாளி மக்களுக்காக பாடுபடுவோம். இது மாதிரி இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் மத்த கட்சியிலே மாதிரி அல்ல. கூட்டணிக்காக கொள்கையை விட்டுக் கொடுக்கிற கட்சி அல்ல. அண்ணா திமுக என்றைக்கும் தோழமையோடு இருக்கும், தோள் கொடுக்கும். அதே நேரத்தில் கொள்கையில் மாறாது என்பதை நினைவே கொள்ள வேண்டும். எங்க அம்மா எப்படி எடப்பாடி 2 ஆளுங்கட்சி, தமிழகத்தில் ஒரு ஆளுங்கட்சி திமுக, மத்தியில் ஆளுகிற மோடினாலே பயப்படான். 2 பேருமே வேண்டாம்டா, தனித்து நிக்கிறோம்டா அப்படின்னு அந்த தில்லு வேணும்ல. உனக்கு தில்லு இருக்கா? கருப்பு கூட பிடிச்சி எதிர்கட்சியா இருக்கும்போது இப்ப வெள்ளை கூட பிடிக்கிறிய என்ன? உனக்கு என்ன? உனக்கு என்ன வீரம் பேசுற? உன் ஆட்சியை பற்றி பேசலாமா? உன் தங்கச்சி எங்கன்னே காணல. கனிமொழிக்கான் இளவதவிகள் கூடி போயிட்டான்னு சொன்னாங்க. இன்னைக்கு இளவதவி தான் சகோதரி கனிமொழி அக்கா, கனிமொழி தங்கச்சி எங்க இருந்தாலும் பார்த்து தமிழ்நாட்டில் தான் பார்த்து இருக்கு. மது ஆலையெல்லாம் மூடுவோம்னு சொன்னீங்க, எங்க இருக்கு? ஆனா உண்மையிலேயே மது ஆலையெல்லாம் அம்மா இன்னைக்கு அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்த, புரட்சித்தலைவருடைய ஆட்சி நிலைநிறுத்த எடப்பாடியார் வருவார். 2026 முதலமைச்சராக அவர்தான் வருவார். அதற்காக உழைப்போம், உயிர் உள்ளவரை உழைப்போம். மதுரையில் இருக்க 4 தொகுதியிலும் அண்ணா திமுக மாபெரும் வெற்றி பெற்ற என்ற வரலாற்றை படைப்போம் என்று சொல்லி இந்த 53வது ஆண்டு விழாவிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.